ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 2 verse 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தேவதூதன் ஆட்டு இடையர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அங்கே பரம சேனையின் திரள் பரலோகத்திலிருந்து வந்து இறங்கி தேவனை துதித்ததை நாம் பார்க்கிறோம். Dear children of God, when the angel of the Lord came and announced the birth of our Lord Jesus Christ to the shepherds, a heavenly host of angels came down and they praised God. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு துதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ன சொல்லி துதித்தார்களாம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. Glory to the Lord God in heavens. When Jesus is born in our life, we need to glorify the name of the Lord in everything. We need to give praises to Him. We need to give all the glory and adoration to our Lord God always. That is the purpose for which we are called. So do not give glory to anyone else but to God. That is why all the heavenly hosts of angels came down and they praised God for sending His only Son, our Lord Jesus Christ, for saving the whole human beings in the world. We need to give glory to God. இரண்டாவது, பூமியிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு வந்த நோக்கமே சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு தான். அந்த பூலோகத்திலே சமாதானம் உண்டாக வேண்டும். The main purpose of our Lord Jesus Christ to come into this world is to make peace in the world. There were chaos for 400 years. When our Lord Jesus Christ was born in this world, He brought peace into the world. There was peace. The same peace is available even today when Jesus is born in your life. He is the Prince of Peace. He is the reason for our peace. So we always have to have Jesus so that we will have peace in our mind. எனவே பூலோகத்திலே அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மூன்றாவது, மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி துதித்தார்கள். The love of God was manifested on the human beings by the birth of our Lord Jesus Christ. The Lord God loved the human beings. He loved everyone. That is why He sent His only begotten Son to be crucified on the cross of Calvary, by which He showed the love of God. He is pleased with what Jesus did. The same way, we also have to make peace with everyone. We need to love each other and we need to be peaceful with others. And we need to glorify God in every of our deeds. Then Jesus will be born in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு காரணமாக நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லார் மேலும் பிரியமாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் நாம் தேவனை அறியாதவர்களாய் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறப்பாராக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல உமக்காக வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய சமாதான காரணர். நீர் எங்களை பிரியமாய் நேசிக்கிறவர். உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும்.
பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நீர் வந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம். ஆழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.